அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்ப மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம்தான் திமுக. நெருப்பாற்றில நீந்தியே பிழைக்கப்பட்டவங்க நாங்க. உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது. வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியைத்தான் கொடுப்பாங்க. நேற்று இது நினைக்கிறேன், ஒரு அமைச்சர் கதவை போய் தட்டி இருக்குது. எது ஈடி தட்டி இருக்குது, தட்டி இருக்குதுல்ல. உடனே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி உறவரின் வீட்டிலே ரெய்டு நடந்த காரணத்தினால பயந்து போய் பிஜேபியோட போய் சேர்ந்தானோ. ஏப்பா நாங்க எம்பியில சேர்ந்தோமா? ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, கேட்கிறீங்க என்னப்பா, கேட்பவர்கள் கேணீராக இருந்தா கேழ்வர்களை நெய்வடின்னு சொல்லுவாங்க. அப்படி மக்கள்லாம் ஒன்றும் புரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஏங்க எனக்கு சொந்தக்காரன் நிறைய இருக்கிறாங்க, அவர் தொழில் செய்யறாங்க, 40-50 வருஷமா அவர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணா பயந்துக்கிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க. இதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல முடியல. அவரு கீரல் இருந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி இதை ஏதாவது சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில குறைபாடு இருந்தா சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தது காரணத்தை சொல்வது சரியல்ல. உங்களை இயலாமையை காட்டுகிறது, திறமையின்மையை காட்டுகிறது. ஒரு கட்சி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெறுவதற்காக கூட்டணி வைப்போம். ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்குது, அந்த கொள்கை இப்படிதாங்க நடப்போம். திமுக கொள்கை கிடையாது, கொள்கை இருக்குதா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.